24 பாராளுமன்ற தேர்தலின் போதே 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனால தான் அவங்க கடமை அதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 2 முறை தேமுதிகக்கு வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு முறை ஜி.கே. வாசனுக்கும் தந்தாங்க. அதை நாங்கள் மனதார ஏற்றுக்கிட்டோம். அது மாதிரி இந்த முறை எங்களுக்கு தர வேண்டியது எங்களுடைய டேர்ன், இது எங்களுடைய முறை, இது அதுதான் நான் சொல்கிறேன். தர வேண்டியது அவர்களுடைய கடமை. அவருடைய சொல்லில் நிச்சயம் அவர் உறுதியாக இருந்து நம்பிக்கைக்கு உரியவராக மக்களுக்கும் அவர் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்க கட்சிக்காரருக்கும் மக்களுக்கும் அவர் சொன்ன வார்த்தையை நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்குறேன். நாங்கள் ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லிட்டு வந்துடுவாங்க, அதை எல்லார்ட்டையும் கேட்குறது இதுதான் பிரச்சோட வேலையாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உறுதியாக இருக்கோம். எங்களுக்கு எங்கள் தாய்மொழி, எங்கள் அன்னை தாய், எங்கள் தமிழ் தாய் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அவங்கவுங்க மொழி சார்ந்தவர்களுக்கு அவங்கவுங்க மொழி பிரதானம். நம்மை பொறுத்த வரைக்கும் நம் தமிழ் தாய், நம் அன்னை தான் நமக்கு பிரதானம். எனவே கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா சொல்லுங்கள் பார்ப்போம். இதுவே பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயந்தான். அது மாதிரி தான் என்ன, குமரி காண்டத்திலேயே தமிழ் உருவான இடத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம், பல்வேறு நூற்றாண்டு முன்பே உருவான மொழி தான் தமிழ் மொழி. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை விவாதிக்க ஒன்றும் இல்லை. இதை பற்றி இனிமேல் புதுசாக பேச எதுவுமே இல்லை. ஆதி மொழி, அதாவது முதல் மொழி தமிழ் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாதுங்க. இதை பற்றி பேசி இதுக்கு ஒரு சர்ச்சை, இதுக்கு எல்லா தலைவர்கள்கிட்டையும் ப்ரெஸ் பீப்புள் ஒரு கருத்து கேட்குறது, இது தொடர் நிகழ்வு. அவங்கவுங்க மாநிலத்திற்கு அவங்கவுங்க தாய்மொழி தான் பிரதானம். அவங்க தாய்மொழி தான் அவர்களுக்கான தாய் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கேப்டன் எப்பவுமே சொல்கிறது மாதிரி அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் அப்படின்றது தான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நம்மை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தமிழ் தாய் தான் எங்களுடைய தாய். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் அது கமல் கிட்ட தான் சார் கேட்கணும். அன்பு மன்னிப்பு கேட்காதுன்றாரு. அன்பு யார் இதில் தெரியல. அவர் இப்போ எதை சொல்கிறாருன்னு புரியலிங்க. அதனால் இந்த அவருடைய கேள்வி, அவருடைய பதில்களுக்கு நீங்கள் கேள்வி அவரிடம் தான் கேட்கணும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. தமிழ் மொழிக்கு நம்ம எல்லாரும் என்னைக்கும் துணை நிற்கக்கூடியவங்க தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம் தமிழ் மொழி தான் நமக்கு பிரதானம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்றதை நான் சொல்கிறேன். கூட்டணி பற்றி அறிவிப்பதற்காக நீங்கள் கடலூர் மாநாட்டில் தான் அறிவிப்போம்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே போய்க்கிறீங்க. அப்போ ஜனவரி மாதம் வர வரையும் நீங்கள் தள்ளி போடுறதை பார்த்தா கூட்டணி மாறுறதுக்கான சூழ்நிலையை தேமுதிக உருவாக்கி இருக்குதா? உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸுக்கு என்ன பதில் சொன்னால் எப்படி? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் தெளிவாக தான் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். 234 தொகுதி பொறுப்பாளர்களை இன்னும் 2 நாட்களில் அறிவிக்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து பூத் கமிட்டிகள் அமைத்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் இருக்கிறது. எங்களை முதல்ல நாங்கள் தேமுதிகவை நாங்கள் வழி நடத்தவும் வலுமைப்படுத்தவும் எங்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுக்கு ஒரு 6 மாதம் தேவை இருக்குங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், ஜனவரி மாதம் 2026 கடலூரில் மாபெரும் மாநாடு நடக்க இருக்கிறது. அன்றைக்கு நீங்கள் கேட்குற அத்தனை கேள்விக்கும் விடை கடலூரில் அறிவிக்கப்படும். நாங்கள் சொல்கிறோம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாமே கட்சி ஆரம்பிச்சாரு. அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? 2026 தேர்தலில் விஜயோட தேமுதிக அலைன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பிக்க போது தான் வரலைங்க. அவர் செந்தூர பாண்டி நடித்த காலத்துலேருந்து நம்ம பக்கத்து வீடு தான் வந்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் நான் சொல்வேன், அவர் எங்கள் வீட்டு பையன் அப்படின்னு சொல்லி. அதனால் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலையில் தேமுதிகவும் இல்லை. மற்றவர்களிடம் அட்வைஸ் கேட்கும் இடத்தில் மற்றவர்களும் இல்லை. அதனால் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவருக்கு தெரியாதா அவங்க கட்சி எப்படி வழி நடத்தணும்னு? அதனால் கருத்துக்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க தான் வழி நடத்தணும். பொறுத்திருந்துங்க. அதுதான் சொன்னல, கடலூரில் தெரிவிக்கிறோம் யார் யாரோட கூட்டணி, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் எல்லாம் உங்களுக்கு கடலூர்